நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தாய்லாந்து தமிழன். தாய்லாந்துல ஃபேமஸான டூரிசம் ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு கேட்டிங்கன்னா அது புக்கெட் பகுதி தான். தெற்கு தாய்லாந்து பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த புக்கெட் ஐலாண்டு பகுதியை விசிட் பண்ற நம்ம மக்களுக்காக கட்டாயம் பார்க்க வேண்டிய 10 இடங்களை பற்றி வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். 10ஆவதா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா மொய் தாய் பாக்ஸிங். தாய்லாந்து நாட்டினுடைய பாரம்பரிய குத்துச்சண்டை போட்டி தான் மொய் தாய் அப்படின்னு அழைக்கிறாங்க. தாய்லாந்து நாட்டின் தேசிய விளையாட்டும் இந்த மொய் தாய் குத்துச்சண்டை தான். திறமையான பயிற்சியாளர்கள் இந்த பாக்ஸிங் வீரர்களுக்காக பயிற்சிகள் கொடுத்து அவங்கள செலக்ட் பண்றாங்க. ஜிம் ட்ரைனிங், அது கூடவே வெயிட் லாஸ் ட்ரைனிங், இப்படி எல்லாமே இந்த மொய் தாய் பாக்ஸிங்ல கூடவே வரும். நீங்க புக்கெட்ல நடக்கிற மொய் தாய் பாக்ஸிங் குத்துச்சண்டைய டிக்கெட்டுகள் மூலமா வாங்கி காரசாரமாக நடக்கக்கூடிய அந்த குத்துச்சண்டைய நீங்க வேடிக்கை பார்க்கலாம். 9ஆவதாக நீங்க தாய்லாந்து பற்றிய கலாச்சாரங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, புக்கெட் ஓல்டு டவுன் பகுதியை நீங்க விசிட் பண்ணும்போது அந்த பகுதிகளில் அவங்களுடைய கட்டிடக்கலை, மசாஜ் பார்லர்கள், அவர்களுடைய உணவுகள், இப்படி நிறைய விஷயங்களை, நிறைய தகவல்களை நீங்க சேகரிக்கலாம். அது கூடவே புக்கெட் ஓல்டு டவுன் பகுதியில் அழகிய கட்டிடங்கள் மற்றும் நிறைய சீன ஆலயங்கள் இருக்கும். பல தலைமுறைகளாக தாய்லாந்திலேயே வாழக்கூடிய சீனர்கள், அவர்களின் கலாச்சாரம், இப்படி நிறைய விஷயங்களை புக்கெட் ஓல்டு டவுன் பகுதியில் நீங்க பார்க்கறதுக்கு நேரிடும். கூடவே நிறைய போர்ச்சுகீசிய கட்டிடங்களையும், அந்த கட்டிடங்கள் கூடவே நின்று நிறைய புகைப்படங்களையும், நீங்க போர்ச்சுகீசிய நாட்டுக்கு போன ஒரு ஃபீலிங்ஸோட நிறைய புகைப்படங்களையும் நீங்க இங்கே எடுக்கலாம். 8ஆவதா நீங்க புக்கெட் ஐலாண்ட் பகுதியில் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிக் புத்தா டெம்பிள். பிக் புத்தா டெம்பிள் என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய புத்தர் சிலை மலை உச்சியில அமைஞ்சிருக்கு. சுமார் 45 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மிகப்பெரிய புத்தர் சிலை கண்கொள்ளா காட்சியாக அங்கிருந்து நமக்கு காட்சியளிக்கும். அது கூடவே 360 டிகிரி வியூ பாயிண்ட்ல புக்கெட் சிட்டியினுடைய அழகிய காட்சிகள் எல்லாத்தையுமே அங்கிருந்து நீங்க பார்த்து ரசிக்கலாம். புக்கெட் தீவுகளை சுற்றியுள்ள ஐலாண்ட், அதாவது தீவு பகுதிகள் எல்லாத்தையுமே நீங்க அந்த பிக் புத்தா டெம்பிள்ல இருந்தும் நீங்க ரசிக்கலாம். ஒரு 6 கிலோமீட்டர் மலை பயணம் கொண்ட இந்த பிக் புத்தா டெம்பிள பைக் மூலமாவோ அல்லது கார் மூலமாவோ எடுத்துக்கிட்டு நீங்க இந்த பகுதியை விசிட் பண்ணலாம். 7ஆவதா நீங்க பார்க்க வேண்டியது ஆத்தன்டிக் புக்கெட். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஆத்தன்டிக் என்று அழைக்கக்கூடிய அந்த பாரம்பரிய கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கும். அது போலதான் ரவாய் வில்லேஜ் என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதியை நீங்க விசிட் பண்ணுங்க. இந்த ரவாய் வில்லேஜ் பகுதி கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இங்க வாழக்கூடிய மக்கள் அதிகமாக மீன்பிடி தொழிலை தான் முக்கிய தொழிலாக வச்சிருப்பாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்த கடற்கரையோட தொடர்ந்து இணைஞ்சிருக்கும். கடல் உணவுகள்ல அதிகமான ஆர்வம் உள்ளவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரவாய் வில்லேஜ் பகுதியை விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கடல் உணவுகள் அங்க கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷான கடல் உணவுகளை வாங்கி அங்கேயே அவங்க கிட்டேயே கொடுத்து நாம சமைச்சும் சாப்பிடலாம். ரவாய் பீச் பகுதியில் இருந்து பல போட்டுகளை எடுத்துக்கிட்டு உள்ள இருக்கிற நிறைய தீவுகள் பகுதியும் நீங்க விசிட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம். 6ஆவதா நீங்க பார்க்க வேண்டிய இடம் கரோன் வியூ பாயிண்ட். பொதுவாகவே வியூ பாயிண்ட் அப்படின்னாலே அழகிய காட்சிகளை நம்ம கண்களுக்கு விருந்தாக்குறது தான். புக்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய கரோன் வியூ பாயிண்டை நீங்க விசிட் பண்ணும்போது அந்த இடத்துல கட்டா நோய், கட்டா யாய், கரோன் பீச், இப்படி 3 முக்கியமான பீச்சுகளையுமே அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல அதிகமான லைக்ஸ்களை நீங்க அள்ளுறதுக்கு தேவையான எல்லா போட்டோக்களையுமே அந்த வியூ பாயிண்ட் பகுதியில இருந்து உங்களால எடுக்க முடியும். கொஞ்சம் சீக்கிரமாவே அந்த வியூ பாயிண்ட் பகுதிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் வசதி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா தினசரி மக்கள் அதிகமா அந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்றதுக்கு வருவாங்க. அடுத்ததாக 5ஆவதாக நீங்க புக்கெட் பகுதியில் விசிட் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது வாட் சலோங் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரிய கோவில். லுவாங் போ கைம், லுவாங் போ சுங் என்று அழைக்கக்கூடிய மிக முக்கியமான தாய்லாந்து புத்த துறவிகளுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் இந்த வாட் சலோங். 19ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கோவிலை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு உள்ள எக்கச்சக்கமான புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும். எல்லா புத்தர் சிலைகளுமே புத்தரினுடைய வாழ்க்கை வரலாறை குறிக்கும் வண்ணமாக உருவாக்கி இருப்பாங்க. மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செடி என்று அழைக்கக்கூடிய அந்த கட்டிடத்தின் உயரத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவை உங்களால பார்க்க முடியும். அது கூடவே உள்ளூர் வாசிகள் இங்க அதிகமாக வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளை செய்வாங்க. அது போலவே நீங்களும் பத்தி மற்றும் பூக்கள் வாங்கிட்டு போய் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் செய்யலாம். அடுத்ததாக புக்கெட் பகுதியில் நீங்க பார்க்க வேண்டிய இடம் புக்கெட் ட்ரிக் ஐ மியூசியம். புக்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான இடம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த மியூசியத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட 3D புகைப்படங்கள் உள்ள வச்சிருப்பாங்க. அந்த புகைப்படங்களுக்கு பக்கத்துல நீங்க போய் ரியல் டைம்ல ஃபீல் பண்றது போலவே புகைப்படங்கள் எடுக்கலாம். எல்லாமே செம அட்ராக்டிவாகவும் வியப்பாகவும் இருக்கும். குறிப்பா நீங்க இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட போனீங்கன்னா இன்னும் செம ஃபன்னாவும் நண்பர்களுடைய நல்ல லூட்டி அடிக்கக்கூடிய ஒரு இடமாவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கும்.
அடுத்ததாக புக்கெட் பகுதியில் நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் எதுன்னா ஞாயிற்றுக்கிழமை திறக்கக்கூடிய சண்டே வீக்கெண்ட் மார்க்கெட் பகுதி. இது புக்கெட் ஓல்டு டவுன் பகுதியில் அமைஞ்சிருக்கு. தாய்லாந்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு சுவீனியர் ப்ராடக்ட் வாங்கிட்டு போகாம அந்த பயணம் பெர்ஃபெக்ட்டா முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த வீக்கெண்ட் மார்க்கெட் பகுதிக்கு நீங்க போகும்போது அங்க எக்கச்சக்கமான சுவீனியர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்க வச்சிருப்பாங்க. அது கூடவே கலர்ஃபுல்லான ஸ்ட்ரீட் ஃபுட்களும் உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்களை வாங்கி செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க நடந்து போகும்போது அருமையா பேரம் பேசி நிறைய அழகான பொருட்களை உங்களால வாங்க முடியும். அடுத்ததா புக்கெட்ல நீங்க விசிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் எதுன்னா புக்கெட் எலபென்ட் சாங்சுரி. சுமார் ஒரு 30 ஏக்கர் நிலப்பரப்புல யானைகள் சுதந்திரமாக அங்க போய் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நாமளும் போய் யானைகள் கூடவே ஒரு நாள் பயணம் செய்யலாம். யானைகளுக்கு நீங்க அந்த இடத்துல சாப்பாடுகள் ஊட்டலாம், குளிப்பாட்டி விடலாம். அது கூடவே யானைகள் கூடவே வாக்கிங் போகலாம். இப்படி எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸுமே இந்த காட்டுக்குள்ள நீங்க செய்யலாம். ஆனா யானைகளை டார்ச்சர் பண்றது போல யானைகள் மேல ஏறி உட்கார்ந்து சவாரி செய்யறது போன்ற எந்த ஒரு செயல்களுமே அந்த இடத்துல இருக்காது. செம்மையா உங்களுடைய நாளை தாய்லாந்து நாட்டின் தேசிய விலங்கு கூட இந்த இடத்துல நீங்க என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததா நம்பர் 1 அப்படின்னு கேட்டீங்கன்னா புக்கெட் பகுதியில இருந்து கோபிபி என்று அழைக்கக்கூடிய தீவுக்கு பயணம் பண்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தெற்கு தாய்லாந்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அழகிய தீவுகள்ல கோபிபி என்று அழைக்கக்கூடிய ஒரு தீவு மிக மிக முக்கியமான தீவு. இந்த தீவுக்கு நீங்க பயணம் பண்ணும்போது கூடவே ஸ்னோர்க்லிங் என்று அழைக்கக்கூடிய கடலுக்கு உள்ள இருக்கிற மீன்கள் மற்றும் கடற்பகுதிகள் எல்லாத்தையுமே மேல மிதந்துகிட்டே நீங்க பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணுக்கு மாட்டுறதுக்கு கண்ணாடி போன்ற எல்லா பொருட்களுமே உங்களுக்கு இலவசமாவே கொடுப்பாங்க உங்க டிக்கெட் கூட. அதை மாட்டிக்கிட்டு கடலுக்குள்ள இருக்கிற அந்த அழகிய காட்சிகளை பார்த்து நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அருமையான கண்டிஷன்ல கடற்கரைகளை இங்க இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. கடல்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான பிளேஸ் அப்படின்னா அது நிச்சயமா கோபிபி ஐலாண்ட் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இந்த பிபி ஐலாண்டுக்கு பக்கத்துல நிறைய குட்டி குட்டி சின்ன சின்ன தீவுகள் இருக்கும். உங்களுக்கு கூடுதலா டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தீவுகளையுமே நீங்க மறக்காம விசிட் பண்ணலாம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய தீவுகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இந்த பிபி ஐலாண்ட் மற்றும் அதை சுத்தி உள்ள தீவுகள் எல்லாமே இடம்பெறும். தாய்லாந்துல புக்கெட் பகுதியை விசிட் பண்றவங்களுக்காக இந்த இடங்களுக்கு போயும் விசிட் பண்ணி உங்களுடைய விடுமுறையை கொண்டாட்டமா கொண்டாடுங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றிகள்.